நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ரீடிங், லிசனிங், ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், லிட்ரேச்சர், கிராமர், லாஜிக், க்ரியேட்டிவிட்டி, ஒகாபுலரின்னு சொல்லிட்டு ஒரு 10 டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸில் ஒரு கோரில் உங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு லிசனிங் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸ்கோர் அப்படின்னா ஒரு புது பாட்டு ஒன்று கொடுக்கும். அந்த பாட்டை நீங்கள் கேட்ட உடனே அந்த பாட்டோட லிரிக்ஸில் இருந்து ஒரு சில வரிகள் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கும். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட லிசனிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்கோரை மேலே ஏற்றும். அதே மாதிரி டைப்பிங் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து டைப்பிங் ஆரம்பிக்குது. ஸோ டைப்பிங் நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சின்ன 2 லெட்டர் 3 லெட்டர் மட்டும் உங்களுக்கு டைப் பண்ண சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு 4th 5th ஸ்டாண்டர்ட் போகும்போது உங்களால் ஒரு ஃபுல் எஸ்ஏயை உங்களால் டைப் பண்ண முடியும். அதே மாதிரி 1st ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு இருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு எழுத்து பழக்கிறது, நீங்கள் ஒரு எழுத்தை சரியாக எழுதுறீங்களா, வரிசை சரியாக எழுதுறீங்களா அப்படின்றத பண்ணி. ஏன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் போயிட்டு ஒரு டீச்சர் முன்னாடி நீங்கள் சொல்லும்போது உங்கள் டீச்சர் உங்களை திட்டுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கலாம். இல்லை உங்களுக்கு அதை காட்டுறதுக்கு கூச்சமாக இருக்கலாம், ஐயோ நம்ம தப்பாக எழுதுறோமே அப்படின்ட்டு. இந்த தம்பா ஆய்வகத்தில் நீங்கள் அதை எத்தனை வாட்டி நீங்கள் எழுதி பார்க்கும்போதும் அது பொறுமையாக நீங்கள் என்ன தவறு பண்ணுறீங்க, எதை நீங்கள் சரி பண்ணால் எழுதுறதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கூடயே வச்சு பண்ணும். ஒரு கற்றுக்கும் போது இருக்கிற பயம் இருக்குல்ல, ஒரு டவுட் கேட்கணும், நம்ம கிளாஸில் ஏதாவது கேட்கணுன்ற அந்த பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் உங்கள் டீச்சரோட சப்போர்ட் பெரிய சப்போர்ட்டாக இருக்க போகுது. நான் லேப் நடக்கும்போது அவங்க சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா நீங்கள் கையை தூக்கிட்டு உங்கள் டீச்சர்கிட்ட கேட்க போகிறீங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.